கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனமகிழ்ச்சியான காலை பொழுதிலே நம்ம எல்லாரும் ஒருமித்து தெய்வ சமூகத்திலே கூடி வந்திருப்பது மிகப்பெரிய சந்தோஷம். தெய்வ பிள்ளைகளாய் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களில் மனதார கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடுவோம். கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. முதலாவதாக ஒரு பாடல், இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். அருமையான பாடல். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நல்ல இளைப்பாறுதலை தருகிறார். பலகீனங்கள் யாவையும் போக்கி நம்மை பலனீந்து வலக்கரம் பிடித்து நடத்துகிறார். அந்த வார்த்தைகளை சொல்லி அருமையான பாடலை பாடுவோம். கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. சந்தோஷத்தோடு கூட அந்த பாடலை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பாடுவோம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்வோற்றும் துயதுய தேவனை, மெய்ராஜாவே எங்கள் நாதனை, பயம் யாவுமானிரே சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே, இளையனை ஆற்றி தேற்றி காப்பீரே சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன் சரணம் சரணம் சரணம். திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சீத்தம் செய்ய அருள் தாருமே, உந்தன் சீத்தம் யாவும் என்று மொழிந்தீரே,
துதிப்பேன், மனதார உம்மை என்று போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, ஆமென். சரணம் சரணம் சரணம், இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட ஒரு பாடலை கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தீர் அத்தனையும் எனக்காகவே. ஒரு அருமையான பாடல். மா பாவியாம் நம்மையும் நினைவு கூறுவதற்கு ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நம்மையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நம்முடைய பாவங்களை பாராதபடிக்கு பார சுமை போன்ற நம்முடைய பாவங்களையும் மன்னித்து நமக்கு கிருபை அளிக்கிற ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த பாடலை சந்தோஷத்தோடு கூட பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இருக்கிற இடங்களில் நல்ல வாய்களை திறந்து கைகளை தட்டி பாடுவோமா? நல்ல எல்லாரும் பின்னாடி இருக்கிற தம்பி தங்கச்சி பெரியவங்க எல்லாம் கைகளை தட்டி இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தீர் அத்தனையும் எனக்காகவே. இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தீர் அத்தனையும் எனக்காகவே. பாவியாம் என்னை நினைக்க மன்னார மாத்திரமையா, தூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். என்னை பாராட்டின உமதன்பு ஈடா என்ன நான் செய்திடுவேன். நரகாகினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். பாவியாம் என்னை நினைக்க மன்னான மாத்திரமையா, தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? என்னுடைய பாவங்கள் பார சுமை போல் தாங்க கூடாததா இருக்கிறது. மன்னிக்கும் பெருத்த தயை பெருத்த ஆண்டவரே, மன்னித்த மறந்து தள்ளினீரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எத்தன் பாவங்கள் பார சுமை போல் தாங்க கூடாத மாபாரமே, மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, மன்னித்து மறந்து தள்ளினே. எத்தன் பாவங்கள் பார சுமை போல் தாங்க கூடாத மாபாரமே, மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளினே. பாவி
அநேக நேரங்கள் நம்முடைய பாதங்கள் சறுக்குவதை போல காணப்படுகிறது. ஆண்டவர் தம்முடைய வலது கரத்தினாலே நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொண்டே இருக்கிறார். மனம் பாரத்தினால சோர்ந்திடும் பொழுது அவருடைய ஜீவ வார்த்தைகள் நம்மை தேற்றிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. எந்த பாதங்கள் சறுக்கிடும் போது வலக்கரத்தாலே தாங்குகிறேன். சேர்ந்து சொல்லுவோம், வாய்களை திறந்து. மனபாரத்தா சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையா தேற்றுகிறேன். ஒரு முறை கூட சொல்லுவோம். எந்த பாதங்கள் சறுக்கிடும் போது வலக்கரத்தாலே தாங்குகிறேன். மனபாரத்தா சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையா தேற்றுகிறேன். பாவியாம் என்னை நினைக்க மன்மானனாய மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றிய அன்பை துதிப்பேன். அப்படியே சொல்லுவோம். தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றிய அன்பை துதிப்பேன். ஒரு முறை கூட. எந்த பாதங்கள் சறுக்கிடும் போது வலக்கரத்தாலே தாங்குகிறேன். சொல்ல முடியுது காலை விடல. மனபாரத்தா சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறேன். எந்த பாதங்கள் சறுக்கிடும் போது வலக்கரத்தாலே தாங்குகிறேன். மனபாரத்தா சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறேன். பாவியாம் என்னை நினைக்க மன்னாதனான மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். கைகளை தட்டி சொல்லுங்க. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எனக்காக நீராவும் முடித்தி உமக்காக நான் என்ன செய்வேன். எந்த ஜீவனுள்ள நாளாவோ சிலுவை சுமந்து வருவேன். ஒரு முறை கூட. எனக்காக நீராவும் முடித்தி உமக்காக நான் என்ன செய்வேன். ஜீவனுள்ள நாளெல்லாமோ சிலுவை சுமந்து வருவேன். பாவியாம் என்னை நினைக்க மன்மானனான மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை சொல்லுவோம். தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவே. நல்ல கைகளை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோமே. நமக்காக ஆண்டவர் கல்வாரியிலே கோர பாடுகள் யாவையும் சகித்திருக்கிறார். நம்முடைய பாதங்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கி பிடிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமை. நம்முடைய மனதானது பாரத்தால நிறைந்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை, அன்பின் வார்த்தைகள் நம்மை தைரியப்படுத்துகிறது. ஆகவே தான் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை இந்த ஆலய ஆராதனையில் அழைத்து வந்திருக்கிறதே அதற்காகத்தான். பாரம் நிறைந்த மனநிலைமையோடு கூட நாம் வரும் பொழுது இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள், இங்கே வெளிப்படுத்தப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளங்களுடைய பாரத்தையும் மாற்றுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொல்லி அமைதியாக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல்.
அப்பா பிதாவை அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவர் என்கிற அருமையான பாடலை உற்சாகத்தோடு கூட பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் ஒவ்வொருவரும் எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். பக்த நிவிதமாய் சொல்லுகிறார், எங்கோ வாழ்ந்தேன், உம்மை அறியாமல் அலைந்து கொண்டிருந்தேன், ஆனாலும் என் நேசர் நீ தேடி வந்தீர். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் நேசர் என்னை தேடி வந்தார், என் ஆண்டவர் என்னை தேடி வந்ததுனால தான் நான் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட வாழ்ந்து இருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, நெஞ்சார அனைத்து முத்தங்களை கொடுத்து ஆமே நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றியிருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் நேற்றைய தினத்தில் அந்த பர்மாவில் மியான்மரில் ஒரு பெரிய நிலநடுக்கம், ஏறக்குறைய அவனுடைய கணக்கீட்டின்படி 10,000க்கும் அதிகமான உயிரிழப்புகள் நடந்திருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு இந்திய ஏர்லைன்ஸுடைய விமானி, ஒரு பைலட், ஒரு பெண், சின்ன வயது, அவள் ஒருவனை நேசிக்கிறாள். அவள் நேசிக்கிற அவளுடைய காதலன் நான்வெஜ்ஜு சாப்பிடுவாராம். அதனால பலமுறை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை திருமணம் பண்ண போகிறேன், நீ வெஜ்ஜுக்கு மாறணும் அப்படின்னு, நீ அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவை தான் சாப்பிடணும்னு. அவன் கேட்கவே இல்லை. இவ சூசைட் பண்ணிட்டா. அது பெரிய நம்முடைய பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுடைய குடும்பத்தார் கண்ணீரோடு கூட எவ்வளவோ பணங்களை செலவழித்து நல்ல ஒரு படிப்பை கொடுத்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்தவள் ஒரு சின்ன காரியங்களுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்து இருக்கிறாள். இப்படிப்பட்ட அநீதி நிறைந்த மதியற்ற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இன்னைக்கு வாழணும்னா நம்மை நேசிக்கிற ஆண்டவரை பின்பற்றணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரையும் நம்ம நம்பி வாழ்ந்துட முடியாது. இன்னைக்கு எளிதாக பைபிளை கையில் வச்சிருக்கிறதுனால அவங்கள என்ன செய்ய முடியாது, சர்ச்சுக்கு தானே போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, நம்ம இருதயத்தெல்லாம் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் நல்ல கவனமாக இருக்கணும். தம்பி எப்பவும் பைபிளும் கையுமா தான் இருக்கும், ஒரே ஒர்ஷிப்பாக தான் இருக்குது, ஆராதனை தான் இருக்குன்னு என்ன செய்யக்கூடாது. யாரையும் நம்புறதுக்கு இல்லை. ஆலயத்துக்கு வாரம் வர்றாங்க, யாரையும் நம்பி எதாவது சொல்ல முடியுமா? எது வெளியே போகாதுன்னு நினைக்கிறோமோ எல்லா காரியமும் என்ன செய்கிறோம். ஏன்னா இன்றைக்கி மக்கள் ஒரு அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாதவளை பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வே இருக்காது. பொதுவாக புகை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குகிற புகை அந்த பெட்டியில், அந்த சிகரெட்டுடைய அந்த பெட்டியில் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு படம் போட்டிருப்பான். ஒரு மாதிரி பட்டவனுக்கெல்லாம் வாந்தியே வந்துடும். வாந்தி இல்லை, அதுக்கப்புறம் அந்த மரண பயம் அவங்கள விடவே செய்யாது. ஆனால் அதே தினமும் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த உதடெல்லாம் வெளியே வந்து குப்பிளிச்சு அது ஒரு மாதிரி ஒரு வியாதி பிடித்த ஒருவனுடைய புகைப்படத்தை தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி அதை உபயோகிக்கிறாங்கன்னு காரணம் என்ன, ஒரு உணர்வு இல்லை. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் என்ன தான் ஆண்டவருடைய சத்தத்தை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டாலும் ஒரு கீழ்ப்படியாமல் ஒரு சுபாவத்தோடு நம்முடைய பிள்ளைகளை பாருங்கள், ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் எவ்வளவோ அநியாயங்கள் நடக்கிறது, எவ்வளவோ பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டு எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்புகிறாங்கன்னு பார்த்தா என்ன இல்லை, எல்லாம் அந்த பெற்றோரை அப்படியே பூசி என்ன செய்கிறாங்க, முழிக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பெற்றோருக்கு தெரியாது. அவங்க சிம்பிளாக சொல்லிடுவாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பழைய காலத்து பாட்டி, அதனால் உனக்கு என்ன செய்யாது, ஒன்றும் தெரியாதுன்னு நம்மளை அப்படியே மடக்கி விட்டுருவாங்க. நம்மளும் ஏதோ பிள்ளை செய்து நமக்கு தான் அந்த ஆசீர்வாதம் இல்லை, நம்ம பிள்ளைக்காக கிடச்சிட்டு போட்டு நினைச்சோம், அதை அப்படியே பாதாளத்துக்கு நேரம் நடத்துகிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நெருக்கடி நிறைந்த உலகத்தில் வாழுகிற நாம் ஆண்டவர் நம்மை அழைத்த அந்த அழைப்பில் நம்ம உறுதியாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆண்டவர் எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு ஒரு மறுவாழ்வு தந்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு மறுவாழ்வு தந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை விடாது பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனநிலை நமக்கு வரணும். ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கலப்பையில் கை வைத்து விட்டோம், இனி பின்னிட்டு பார்ப்பது சரியானதல்ல. ஆகவே ஆண்டவரையே நோக்கி வாழுவோம். கர்த்தர் இந்த காலை வேளையில் பெரிய காரியங்களை செய்வாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோமே. அப்பா பிதாவே, இருக்கிற இடங்கள் எல்லாரும் உற்சாகத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எல்லா சின்ன தம்பி தங்க எல்லாம் கைதட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி கைதட்டி பாடும்.
ஆவியானவரே கைகளை தட்டி சொல்லுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. சின்ன பிள்ளைகளை வாயிலை திறந்து பாடுங்க. ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தேச தேடி வந்தேன். அப்படியே சொல்லுவோம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து புத்தகங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து புத்தகங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றின்னு சொல்லுங்க. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவர் நம்மை ரட்சித்தாரே என்று சொல்லி பாடுங்க. ஆவியானவரே ஒரு முறை கூட எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. ஆவியானவரே தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு வாயிலை கூர்ந்தீர். திறந்து சொல்லுவோம். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஒவ்வொருவரும் சொல்லுவோம். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. அருமை இரட்சகரே. ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. நல்லா சொல்லுவோம். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஒரு முறை கூட சொல்லுவோம். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உணர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. இருதயம் சொல்லட்டும். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. ஆவியானவரே ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். இரவும் பகலும் என்னோடு கூட இருந்து என்னாலும் காப்பவர், மறவாத தெய்வம், மாறாத நேசர்,
மகிமைக்கு பாத்திரரேன்னு சொல்லி கூப்பிட போகிறோம். நல்ல கையில தட்டுவோமே. இந்த இசைக்கு ஏற்றார் போல மகிழ்ச்சியோடு கூட இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. சேர்ந்து சொல்லுவோம். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. எங்களுடைய ஆண்டவர் மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. மறுபடியுமாய் மறவாத தெய்வம் சொல்லுங்க. என்னை மறவாத ஆண்டவர் மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. சேர்ந்து சொல்லுவோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. அருமை ரட்சகர். எல்லாரும் எழுந்து நிற்போம். இருக்கிற இடங்களை எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. அருமை ரட்சகரே. ஆவியானவரே. அப்படின்னு இருக்கிற இடங்கள்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆமென், எங்கோ அலைந்து தெரிந்து கொண்டிருந்தேன். நிம்மதி இல்லாதவர்களாய், சந்தோஷம் இல்லாதவர்களாய், சமாதானம் இல்லாதவர்களாய், எங்கே செல்வதென்று தெரியாதவர்களாய் அலைந்து கொண்டிருந்தேன். ஆமே, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி கூட அலைந்தவர்கள் நம்மில் உண்டு. ஆண்டவரே, போதும் எனக்கு இந்த உலக வாழ்க்கை என்று ஆமென் எத்தனையோ உள்ளங்கள் வாழ்வை குறித்து கசந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தது உண்டு. ஆனால் எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவருடைய கரங்கள் தொட்டது, ஆண்டவருடைய கரங்கள் பிடித்தது. நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடைய கரங்களை பிடித்திருக்கிற கரங்களை தட்டி அந்த நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல தெய்வத்தை அப்படி மகிமைப்படுத்துவோம். எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த, இருளின் அதிகாரங்களுக்குள் அடிமைப்பட்டு கிடந்த, பாவ வஞ்சனையினால் கட்டப்பட்டிருந்த நம்மை அந்த அன்பு கரங்கள் பிடித்தது. அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் என்னை பிடித்ததற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கரங்கள் என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி கண்களை மூடி சொல்லுங்க. எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை உம்முடைய கரங்கள் தொட்டதற்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, விடுவிப்பார் யாரும் இல்லாதவர்களாய், உதவி செய்வார் யாரும் இல்லாதவர்களாய், ஆண்டவரே, வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை தேடி வந்த அந்த கரங்களுக்காய் ஸ்தோத்திரப்பா. தேடி வந்த அந்த பாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். அலட்சியமா எண்ணப்பட்ட மக்கள் மத்தியில ஆண்டவரே, ஆமே, தலை கவிழ்ந்து அவமானத்தோடு நிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை தேடி வந்த அந்த நல்ல பாதங்களுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. யாருமே எங்களை கேட்பதற்கு, ஆண்டவரை கேட்பதற்கு ஒருவரும் இல்லாமல், ஒத்தாசை பண்ணுவதற்கு ஒருவரும் இல்லாமல், ஒரு அனாதைகளை போல, ஒரு ஆதரவற்றவர்களை போல அலைந்து கொண்டிருந்த எங்களை தேடி வந்த உம்முடைய பாதங்களுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னையும் நேசிக்க ஒருவர் உண்டென்பதை உணர்வதற்கு எங்களை தேடி வந்தீரே. ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்கம்மா. ஆமென், ஆமென், ஆமென். பர்த்திமேயு என்கிறதான ஒரு குருடன், ஆமென், அப்படியே வழி அருகே பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அவனையும் சந்திக்க, அவனையும் தேடி, ஆமென், அவன் அருகிலே ஆண்டவர் கடந்து சென்றார். ஹல்லேலூயா. எத்தனை, ஆமென், அன்புள்ள ஆண்டவர்.
இரக்கமுள்ள ஆண்டவர் 38 வருடங்கள் படுத்த படுக்கை, 38 வருடங்கள் தன்னுடைய விருப்பம் நிறைவேறாமலேயே ஆமென் ஏங்கிக் கொண்டிருந்த ஏக்கத்தோடு கிடந்த ஒரு மனிதன், அவனையும் தேடி இயேசு சென்றது போல இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில நின்று கொண்டிருக்கிறோமே, நம்மையும் தேடி அந்த இரட்சகர் வந்தா. ஒருவேளை நம்முடைய வாலிப நாட்களோ வயோதிப நாட்களோ சிறு வயதிலேயோ ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறார். நம்முடைய கரங்களை பிடித்தவர் கைவிடவே மாட்டார். கைகளை தட்டி நல்லா சொல்லுங்க, ஓ நீர் எங்களை கரம் பிடித்திருக்கிறீர், உம்முடைய கரங்கள் எங்களை தொட்டு இருக்கிறதப்பா. வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு நல்ல கல்வி இல்லாம எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு கல்வியை தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையை தந்திருக்கிறார். அம்மா நல்ல ஒரு குடும்ப பின்னணியை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார், பெற்றோர்களை தந்திருக்கிறார். வாயை திறந்து நன்றின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு காரியங்களுக்கு எத்தனையோ பேர் அனாதைகளாய் வாழும் பொழுது நம்மையும் நேசிக்க ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறாரே, சொல்லுங்கம்மா. ஆமென். வியாதிப்பட்டு எத்தனையோ பேர் அதற்கான சிகிச்சை எடுக்க முடியாமல் அனாதைகளை போல புறந்தள்ளப்பட்டு கிடக்கும் பொழுது நம்மையும் நேசித்து நம்மையும் பராமரிக்கிற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்தாரே, நம்மையும் நேசிக்க ஒரு பெற்றோரை ஏற்படுத்தி தந்தாரே, நமக்கு ஆதரவை பிள்ளைகளை ஏற்படுத்தி தந்தாரே. கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தந்திருக்கிறாரே, வருமானத்திற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறாரே. ஆமென். உண்ண உணவும் உறைவிடவும் மற்றவர்களாய் தெருக்களிலே அனாதைகளை போல ஆயிரங்கள் லட்சங்கள் அலையும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலையில கத்தர் உருவாக்கி தந்திருக்கிறபடி கைகளை தட்டி வாய்களை திறந்து கத்தரை மகிமைப்படுத்துவோம். இது எங்களால் உண்டானது அல்லன்னு சொல்லுங்க. இது எங்களுடைய திறமையினால் உண்டானது அல்ல, இது எங்களால் கிடைத்தது அல்ல, எல்லாமே உங்க கிருபைன்னு வாயை திறந்து சொல்லுங்கம்மா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, அருமையான தகப்பனே தாயே, என்றோ நாம் மடிந்திருக்க வேண்டியவர்கள், என்றோ இந்த உலக வாழ்க்கையை நாம் நிறைவு செய்திருக்க வேண்டியவர்கள், அன்பு ஆண்டவருடைய நேசம் நம்மை தேடி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்வே அறியாமல் அலைந்தே தேடி வந்தே. உணர்ந்து சொல்லுங்க அந்த வார்த்தைகளை. எங்கோ எத்தனை பேர் சொல்ல முடியும்? வயதான தாய் தகப்பன் சொல்லுங்க. தேடி வந்தே அழைத்து கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே. அப்படி சொல்லுவோம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே. சொல்லுவோமா? நெஞ்சார அனைத்து கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே. அந்த ஆண்டவருக்கு எதையுமே நம்ம செய்துவிட முடியாது. அந்த அன்பு ஆண்டவருக்கு ஈடாக அவர் செய்த நன்மைகளுக்கு இணையாக எதையுமே நம்ம வெளிப்படுத்தி விட முடியாது. பிரியமானவர்களே, ஒன்று மாத்திரம் செய்ய முடியும். உள்ளோ ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்ல முடியும், இருதயம் ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்ல முடியும். வாயை திறந்து நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆவியானவரே, அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்க உள்ளம் சொல்லணும், உணர்ந்து சொல்லணும். மென்மையான இருதயத்தோடு கூட ஆண்டவருக்கு அப்படி நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க பழகணும். அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே அது ஒரு விண்ணப்பம் போல இருக்கணும். ஏன் தெரியுமா? இரவும் பகலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி இருக்கும் பொழுது சொல்லுங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆமென். கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கிறார். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் நம்மை மறக்கவே இல்லை. அவர் நம்மை மறக்கல. நீங்க சொல்லுங்க, உங்க வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் என்ன மறக்கல,
நீர் என்ன மறக்கல. வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, அவர் நம்மை மறந்திருந்தா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பரிதாபத்துல போய் நின்று இருக்கிறோம். எத்தனையோ வாலிபர்கள் இன்னைக்கு வாழ்வை இழந்திருக்கிறாங்க. கற்பை இழந்து நிற்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. எதிர்காலத்தை பாழடித்து போன எத்தனையோ வாலிப உள்ளங்கள் உண்டு. நம் கண் எதிரே எத்தனையோ ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய எதிர்காலங்களை பாழ்படுத்தி நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு ஆலய பின்னணியை தந்து, ஒரு ஐக்கியத்தை தந்து, நல்ல குடும்ப பின்னணியை தந்து இதுவரையிலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து வருகிறாரு. தகப்பனே, தாயே, இரவும் பகலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரு. ஆமென், ஆமென். உங்களை மூழ்கடிக்க எத்தனையோ தருணங்களை சத்துரு எதிர்பார்த்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒன்றுக்கு ஒப்புக்கூடாமல் இதுவரையிலும் உங்களையும் உங்களுடைய தலைமுறையை பாதுகாத்து வருகிறாரு. நன்றின்னு சொல்லுங்க. வாயில திறந்து நன்றி நன்றின்னு சொல்லுங்கம்மா. பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் வாயில திறந்து நல்ல சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஏசப்பா, நான் பிழைத்திருப்பது உம்முடைய கிருபைன்னு சொல்லி ஆண்டவருக்கு மனம் திறந்து நன்றின்னு சொல்லுங்க. ஓ நன்றி, உமக்கு நன்றி. சத்தத்தை உயர்த்தி ஐயா நன்றி, உமக்கு நன்றி. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. எத்தனை உள்ளங்கள் சொல்ல முடியும் இந்த வார்த்தைகளை? இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்தி. உங்க வாயில திறந்து பேசுங்க ஆண்டவரிடத்துல. உங்க இருதயம் பேசட்டும். மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றின்னு சொல்லுவோம். நன்றி, உமக்கு நன்றி. Thank you, Lord. நன்றி, நன்றி உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு சாதாரண மந்தையை மேய்க்கிற மேய்ப்பனாய் இருந்தான். ஆடுகளின் பின்னாய் சென்று கொண்டிருந்த ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பன். அவனை ஆண்டவர் ராஜாவாய் உயர்த்தி ஏராளமான நன்மைகளை கொடுத்த பிற்பாடு, அவனுக்கு கீழ் ஒரு ராஜ்யத்தை கொடுத்த பிற்பாடு, அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாவாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, வாழ்ந்து சுகித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆடுகளின் பின்னே சென்று கொண்டிருந்த என்னை ஆண்டவர் இவ்வளவாய் நடத்தினீரே ஆண்டவரேன்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தினார். யாக்கோபு சொன்னா, ஆண்டவரே இம்மட்டும் நீர் என்னை நடத்தி வந்தீர் என்று சொல்லி. ஆமீன். ஒவ்வொரு தெய்வ மனிதர்களும் தங்களுக்கு இருக்கிற செல்வத்தின் மீது பற்றுதலாயிராமல், தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தையும் தங்களுக்கு இருக்கிற பணபலத்தையும் நம்பி வாழாமல், எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பதாய் நிறுத்திவிட்டு, இதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, இவ்வளவு என்னை கொண்டு வந்ததற்கு நான் எவ்வளவேனும் தகுதி இல்லை என்று சொல்லி தங்களை தாழ்த்தினார்கள். யோவான் ஸ்நாபகன் சொன்னா, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று. இந்த கால வேளையில ஆண்டவருடைய பாதத்துல நிற்கிற நாம் கொஞ்சம் வாயை திறந்து கண்களை மூடி இருக்கும் பொழுது, இம்மட்டும் நீர் என்னை கொண்டு வந்திருக்க நாங்களே மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அருமையான சகோதரன், சொல்லுங்க. ஆமேன். உங்க தொழில் உங்களை மட்டும் கொண்டு வரல, உங்களுக்கு இருக்கிற பிசினஸ் உங்களை இன்னைக்கு கொண்டு வரல, உங்களுக்கு வேலை இருக்கிறதுனால, உங்களுக்கு சில கைத்தொழில்கள் தெரிகிறதுனால இன்னைக்கு நீங்க உயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாமா? ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேல பட்டுச்சு. அருமையான தகப்பனே, தாயே, உங்களுக்கு ஒரு பாரம்பரிய சொத்து இருந்ததுனால இன்னைக்கு உங்க குடும்பம் நல்ல நிலைமையில இல்ல, ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேல இருந்துச்சு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மட்டும் நன்றி சொல்லுங்க. தம்பி தங்கச்சி,
உனக்கு இருக்கிற கல்வி, உனக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு நல்ல சூழ்நிலைகள் ஏதோ உனக்கு ஒரு லக்கா கிடைச்சதல்ல. ஆமென், ஆமென். ஆனா ஆண்டவர் இதை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசித்ததுனால, அவருடைய இரக்கம் உங்க மேல இருந்ததுனால தான் இது எல்லாம். ஆமென், ஆமென். இவைகள் ஆமென் எம்மாத்திரம். அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கவனத்தை சிறப்பாதுங்க. தம்பி கண்ணை மூடி ஏசப்பான்னு சொல்லுங்க. ஆமென், ஹalleluya, ஹalleluya. அருமையான தாயே, தகப்பனே, சகோதர சகோதரி, வாயை திறந்து மனதார ஆண்டவரை பார்த்து, இம்மட்டும் எங்களை நீர் கொண்டு வருவதற்கு, கொண்டு வந்ததற்கு நானும் என் குடும்பமும், நானும் என் பிள்ளைகளும் எம்மாத்திரம்னு சொல்லுங்க, சொல்லுங்க. அதை தான் நம்ம அவருக்கு செலுத்த முடியும். ஆண்டவரே, தகுதி இல்லாத அடிமைகளப்பா, தகுதி இல்லாதவர்கள். ஒவ்வொரு நாள் அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த தகுதி இல்லாதவர்களை தாங்கிக் கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். மனம் திறந்து ஒருவர் கூட அமைதியா நிற்க கூடாது. சில நிமிடங்கள் நம்முடைய இருதயங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி மனதார கர்த்தரை உயர்த்தி கொண்டிருப்போம். ஹalleluya. கிருபையே சொல்லுவோம், கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சேர்ந்து பாடுங்க, கிருபையே சொல்லுவோம், கிருபையே. அந்த வார்த்தை இருதயத்திலிருந்து வரணுமா? கிருபையே. ஒரு முறை கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எத்தனை முறை சோர்ந்து போயிருக்கிறோம், எத்தனை முறை இந்த ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் போயிருக்கிறோம், எத்தனை முறை அந்த 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆடை தேடினது போல ஆண்டவர் எத்தனையோ முறை நம்மை தேடி வந்திருக்கிறார். எத்தனையோ முறை காணாமல் போன ஆட்டை போல அவரை விட்டு எங்கோ ஓடி ஒளிந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் அந்த பாசம் நம்மை விட்டு விலகல. ஆமென். அந்த தோட்டக்காரனை பார்த்து எஜமான் சொன்னா, இந்த மரத்தை வெட்டி போடு என்று சொன்ன பொழுது தோட்டக்காரன் சொன்னா, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் ஐயா, நான் கொத்தி எருபோடுகிறேன். ஒவ்வொரு வருடங்களை கர்த்தர் நமக்கு கூட்டிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்களை கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபை இது. வாய்களை திறந்து சொல்லுவோம், சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே. நல்லா சொல்லுங்கப்பா, மூடி சொல்லுங்கப்பா, நல்ல கிருபையே. சேர்ந்து சொல்லுவோம், கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் அந்த வார்த்தை உங்க இருதயத்தில் வரட்டுகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உணர்ந்தவங்கதான் ஆண்டவரை பார்த்து உரிமையா சொல்ல முடியும். உணர்கிற உள்ளங்கள் தான் ஆண்டவரை பார்த்து உரிமையா சொல்ல முடியும். என்னை நடத்துகின்றது. எத்தனையோ முறை நம்முடைய பிள்ளைகளுக்காய் போராடி இருக்கிறோம். எத்தனையோ முறை நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஒரு கானானிய ஸ்திரீ வடித்த கண்ணீரை போல நாம் வடித்து இருக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்திருக்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த காலை ஆராதனை வேளையில இல்லாதவைகளை குறித்து அழுது கொண்டிருக்காதுங்க.
எனக்கு அது இல்லையே, இது கிடைக்கலைன்னு அழுது கொண்டிருக்கிறாதுங்க. இந்த ஆராதனை வேளை இருப்பவைகளுக்காய் நன்றி சொல்லுகிற வேளை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிற வேளை. நீங்க இருக்கிற நன்மைகளுக்காய் துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இருக்கிற சுகத்துக்காய் நன்றி செலுத்த ஆரம்பித்தீங்கன்னா, ஆண்டவர் தந்திருக்கிற இருக்கிற நன்மைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறா, இல்லாதவைகளை ஆண்டவர் கொண்டு வருவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இல்லாத நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொண்டு வருவார். இருக்கிறவைகளை குறித்து துதிக்க ஆரம்பிப்போம். இல்லாதவைகளை குறித்து முறுமுறுக்க வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம். வாயிலை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கம்மா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இல்லாதவைகளுக்காய் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய இருதயம் அவைகளை வேதனைப்பட்டது. ஆண்டவருடைய இருதயம் அவர்கள் மீது மன தங்கலானது. மனஸ்தாபப்பட்டா. இந்த காலை வேளையில் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் அவர் மனஸ்தாபப்படுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. சொல்லுவோம் ஹல்லேலூயா. எதை குறித்து பெருமை பாராட்ட போகிறோம்? நம்முடைய மாம்ச பலத்தை குறித்து பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. ஆமே, நம்முடைய இருக்கிற நன்மைகளை குறித்து பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அவருக்கு நன்றி மாத்திரம் நம்முடைய உள்ளம் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். Thank you, Jesus. எத்தனையோ சொல்லுங்க, எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ கிருபைகள் என் வாழ்வில் செய்தீரே. தம்பி தங்கச்சி சொல்லுங்கம்மா, சகோதரா சொல்லுங்க, எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள் கர்த்தருடைய கரலமை பாதுகாத்திருக்கிறது. எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ அவமானங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே, நன்றின்னு சொல்லுங்க. உங்க உதடுகள் உள்ளம் சொல்லட்டும் அந்த வார்த்தைகளை. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ கிருபைகளை எங்களுக்கு செய்தீரே, நன்றி 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 நன்றி. ஓ நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே, சேர்ந்து பாடுவோம். சொல்லுவோம், தாழ்மையில் இருந்தே தள்ளாடி கொண்டிருந்தே தயவாய் கிருபையாய் கலங்காதே கண்ணீரை ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார். இரவிலை விடுகிற பெருமூச்சுகளை கர்த்தர் துடைத்திருக்கிறார். நம்முடைய உள்ள நெருக்கொண்டு வடித்த கண்ணீர்களை கர்த்தர் துடைத்திருக்கிறார். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி அப்பா, நன்றி 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 உமக்கு நன்றி ஐயா. ரிபால கரதுடல ரகதல சந்தல ரபா ஹோ ரகதன சந்தலபா. உங்க உள்ளம் அந்த நவமான பாஷைகளை பேசி பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். ஆமென். அப்படியே கர்த்தரை உயர்த்தி கொண்டிருங்க. அவருடைய அளவில்லாத அன்பின் பிரசன்னம் உங்க மேல பொழிந்தருளப்படும். அவருடைய வல்லமை உங்களுக்கு மேல இறங்கும்.
பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஆறுதல் உங்களுக்குள்ள உண்டாகும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படி மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. ஆவியில நிறைந்து களி கூறுங்கம்மா. ஹalleluya. ஷகதனா ரபபா ரிகாதரா. மனதை கடினப்படுத்தி கொண்டு நிற்காதுங்க. தேவ சமூகத்துல நிர்விசாரமா நிற்காதுங்க. ஆமென், ஹalleluya. கட்டுகள் கலன்று போகிற வேளை இது. ஆமே, உங்க வாழ்வில் இருக்கிற தரித்திரியங்கள் ஒழிகிற வேளை இது. உங்களுடைய சிந்தைகளுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிற வேளை இது. இது எப்படி ஆகுமோ என்ற கேள்வி கேட்டீர்களே, இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களே. ஆமென். அவைகள் எல்லாவற்றையும் தேவனால் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற வேளை இது. அமே, சந்தோஷத்தோடு எல்லா நாவுகளும் இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கட்டும். எல்லா உதடுகளும் இயேசுவை கனப்படுத்தி கொண்டிருக்கட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து ஆமே ஓ ரா கல்பா ரதனா, அந்த பரலோகத்தின் பனிதுளி உங்க மேல இறங்கட்டும். அந்த தரித்திர ஆவி உங்களை விட்டு விலகட்டும். உங்களை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற ஆமென் அந்த கிரியை உங்களை விட்டு விலகணும். ஹalleluya. உங்களை பின்மாற்றத்திற்கு நேராக இழுத்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத வல்லமைகள் இன்னைக்கு கட்டப்படணும். ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தின் மேல் ஒரு வாஞ்சை இல்லாம, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் ஒரு விருப்பம் இல்லாம உங்க சிந்தைகளை சிதறடித்து கொண்டிருக்கிறானே பொல்லாதவன். ஆமென். அவனுடைய தந்திர கிரியைகள் இன்னைக்கு வேறறுக்கப்படணும். பரிசுத்த வாழ்க்கையை விட்டு தடம்புரள பண்ணுகிறானே பொல்லாதவன். தந்திரமான எண்ணங்களை வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றி கொண்டிருக்கிறானே, அவனுடைய தந்திர கிரியைகள் இன்னைக்கு முறியடிக்கப்படணும். அருமையான தகப்பனே, தாயே, மனம் விட்டு கர்த்தரோடு கூட பேசுங்க. மனதார கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. இன்னைக்கு உங்க ஆவியில ஒரு விடுதலை உண்டாகணும். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் கர்த்தர் ஒரு விடுதலையை தரணும் விரும்புகிறார். ஆமென். அதை விரும்புகிறவர்கள், அதை எதிர்பார்க்கிறவர்கள் மனதார கர்த்தரை உயர்த்தி கொண்டிருப்போம். ஹalleluya, ஹalleluya. அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமென், ஆமென். உங்களை கண்ணியிலே சிக்க வைப்பதற்காக, வேடனுடைய வலையிலே சிக்க வைப்பதற்காக சத்துருவானவன் விரைந்து முன்னேறி கொண்டிருக்கிறார். சத்துரு உங்கள் மீது விரைவாய் எண்ணம் கொண்டிருக்கிறார். அவனுடைய எல்லா காரியங்களையும், அவனுடைய தந்திரங்களை வேறறுப்பதற்காய் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை துதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவருடைய நாமத்தை உயர்த்த வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்த 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 கர்த்தர் கிரியை செய்வது மாத்திரமல்ல, எல்லா சத்துருவினுடைய ஆயுதங்களையும் மடங்கடிக்கப்படும். எல்லா சத்துருவினுடைய கிரியைகளும் நிர்மூலமாகும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஓ ஹalleluya. நீங்க கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நீங்க உணர்வீங்கம்மா. ஆமே, உங்க சிந்தை, உங்களுடைய உள்ளத்தை ஒரு தெய்வீக அமைதி நிரப்புவதை நீங்க உணர்வீங்க. ஆமே, யாரையும் கவனிக்காதுங்க. உங்க இருதயம் துதிக்கட்டும், துதிக்கட்டும், துதிக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அல்லவா? பர்த்திமையுடைய சிந்தனை முழுவதும் என் ஆண்டவர் எனக்கு இறங்கணுங்கிற ஒரே கூக்குரல் தான். ஆமென். அதுவே நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற வெளிப்பாடாய் மாறட்டும். ஓ ரகதலா கர்பலபா. அப்படி சொல்லுங்க. உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான பார்ப்பதை போல எங்கள் கண்கள் ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாகிய உம்மை கவனித்துக் கொண்டே, உம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. சொல்லுங்கம்மா. ஒரு வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியினுடைய கரத்தை பார்ப்பதை போல எங்கள் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க. எங்கள் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. Thank you Jesus. Ribala karala dudururu
ஷிகதடலபரா ரிகதனமர கல்பரு. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. இன்னும் போதாது சில நிமிடங்கள். ஆமென். உள்ளம் துதிக்கட்டும், துதிக்க வாயில தரங்க. ஓ ரெல்பா ஷி ஆத்த ரோலா கல்பா. நீங்க வந்த வண்ணமா திரும்பி போக கூடாது. மன நிறைவோடு இன்னைக்கு போகணும். ஒரு விடுவிக்கப்பட்டவர்களை போல போகணும். ஆமே. நீங்க சுமந்து கொண்ட பாரத்தை இறக்கி வச்சுட்டு போகணும். நீங்க லகுவாய் கடந்து போகணும். நீங்க வெறுமையா போனீங்கன்னா சோர்ந்து போவீங்கன்னு ஆண்டவர் அறிவா. ஆமே. நிறைவுள்ளவர்களாய் நீங்க போகணும். சொல்லுங்க, குறைவுள்ளவர்களாய் வந்திருக்கலாம். இந்த ஆண்டவரை தேடுகிறதற்காக குறைவுள்ளவர்களாய் வந்தாலும் நீங்க திரும்பி போகும் பொழுது நிறைவுள்ளவர்களாய் போகணும். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமே. ஒரு மந்த எண்ணத்தோடு இருக்காதுங்கம்மா. கொஞ்சம் வாயை தரங்க, கத்தரை துதித்து பாடுங்க. ஹalleluya. மனதுருக்க உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்க உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். என் நினைவாயிருக்கின்றார். ஓடிவா என் மகனே. இன்று காலை வேளையில உன் நினைவாயிருக்கின்றார். ஓ எஸ் லார்ட். ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம். கைகளை தட்டி சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கைகளை தட்டி. கவலைகள் மறந்து சின்ன தம்பி தங்கச்சி எல்லாம் சேர்ந்து கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா நம்முடைய ஆண்டவர் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் ஆண்டவர் மத்தியிலே உண்டு. கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். எத்தனை பேர் கூப்பிடுகிறோம்? கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையான மனநிலைமையோடு எத்தனை உள்ளங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் வந்திடுவார். ஒருமுறை கூட சொல்லுவோம். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுபவரே உள்ளத்திலே வந்திடுவார். ஓரா கல்வரதடலரகதர சந்தலரபா. கூப்பிடுகிறவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவரே, கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவரே, கூப்பிடுகிறவனுடைய கூப்பிடுதலை அல்லல் தட்டாதவரே. ஹல்லேலூயா. அவர் ஒருவரையும் அற்பமாக எண்ணுவதே இல்லை. அவர் ஒருவரையும் அற்பமாக எண்ணுவதில்லை. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் யாரையும் பெரியவன் சிறியவன் என்று பார்ப்பதில்லை. அவர் பட்சபாதம் இல்லாதவர். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுக்கிறவர், கூப்பிடுகிற எளியவனை கண்ணோக்கி பார்க்கிறவர். ஓ தீபாலா கரதுடலொரு. Thank you Jesus. Thank you Lord. நன்றி தகப்பனே. பரலோகத்தின் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
எவ்வளவு நல்லவரப்பா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கே செவி சாய்த்து அவைகளுடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், இந்த காலை வேளையிலே எங்கள் இருதயம் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு, எங்கள் உதடுகள் உம்மை கனப்படுத்துவதற்கு எங்களுக்கு பாக்கியம் தந்திரே. எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த எங்களையும் உம்முடைய அன்பால் அரவணைத்து தேடி வந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பாவ சேற்றிலே மூழ்கி கொண்டிருந்த எங்களை, உலகத்தின் பால் ஈர்க்கப்பட்டிருந்த எங்களை உம்முடைய அன்பு கரங்கள் தேடி வந்து எங்களை இந்த உலகத்தின் ஆண்டவரை அசுத்தங்களுக்கு நீங்களாக்கி மீட்டெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். நரக ஆக்கினை நின்று எங்களை மீட்டெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கிருபையின் பொற்கரத்திற்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் இம்மட்டும் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. தொடர்ந்துள்ள பகுதிகளின் மூலமாய் தேவரீருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.